ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாத்துக்கும் எக்ஸாம் நெருங்கிட்டு இருக்க தருணத்தில் முக்கியமான ஒரு ரிவிஷன் வீடியோ தான் இது. பிசி மற்றும் எஸ்ஐ படிக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தனித்தனியாக இருக்கிறத விட மொத்தமாக ஒரு வீடியோவில் கொடுத்தா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தான் நான் இது கிரியேட் பண்ணியிருக்கேன். சிறப்பு பெயர்கள், அதாவது அரசர்களோட சிறப்பு பெயர்கள், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். முதல்ல பார்க்க போகிறது பாண்டியர்கள். பாண்டியர் வம்சத்தில் இருக்க சில அரசர்களோட சிறப்பு பெயர்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பாண்டியர் வம்சத்திலே முக்கியமானவங்க, நம்ம சிலபஸில் இருக்கவங்க, நம்ம புக்கில் இருக்கவங்க, அவங்களோட சிறப்பு பேரை பார்ப்போம். ஃபஸ்ட்டு மாரவர்மன் அவனி சூளாமணி. அவரோட சிறப்பு பேர் என்னென்னா மாரவர்மன் சடையவர்மன். இது முக்கியமான ஒன்று. அடுத்து செலியன் சேந்தன். இவரோட சிறப்பு பெயர் வானவன். செலியன் சேந்தன் அப்படிங்கிறது சேரர்கள் பெயர் மாதிரியே இருக்கும், ஆனால் இவர் ஒரு பாண்டியர், அதனால் அதை கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கங்க. அடுத்து முதலாம் மாரவர்மன் சுந்தர பாண்டியன். இவரோட சிறப்பு பேர்னு பார்த்தோன்னா சோழநாடு கொண்டலியவன். சோழநாடு கொண்டலியவன் யாருன்னா முதலாம் மாரவர்மன் சுந்தரபாண்டியன். அடுத்து முதலாம் சடையவர்மன் சுந்தரபாண்டியன். முதலாம் சடையவர்மன் சுந்தரபாண்டியன். இவரோட சிறப்பு பேர் கோயில் பொன்வேய்ந்த பெருமாள். அடுத்து முதலாம் மாரவர்மன் குலசேகர பாண்டியன். இவரோட சிறப்பு பெயர் கொல்லம் கொண்டான். கொல்லம் கொண்டான் முதலாம் மாரவர்ம குலசேகர பாண்டியன். அடுத்து நெடுஞ்செழியன் முக்கியமான ஒருத்தர். அவரோட சிறப்பு பெயர்னு பார்த்தோம்னா ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன், தலையாகானத்து செருவென்ற பாண்டியன். இந்த தலையாகானம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பேர், நெடுஞ்செழியனுக்கு பொருந்தியது, பார்த்துக்கோங்க. அடுத்து எதை படிக்கிறீங்களோ இல்லையோ, எதை தெரிஞ்சுக்கிறீங்களோ இல்லையோ, இவங்களை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. சோழர்கள். சோழர்களுடைய சிறப்பு பெயர்கள் இது நம்ம எக்ஸாமில் கேட்குறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது இவங்களை பற்றி மட்டுமே. அவங்கள ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது முதலாம் பராந்தகன். இவரோட சிறப்பு பெயர் பார்த்தோம்னா மதுரை கொண்டான், மதுரையும் ஈழமும் கொண்டான், பொன்வேய்ந்த பராந்தகன். பொன்வேய்ந்த பராந்தகன் இதுவும் ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் தான். அடுத்து ராஜாதித்யன். இவரோட சிறப்பு பெயர்னு பார்த்தோம்னா யானை மேல் துஞ்சிய சோழன். யானை மேல் துஞ்சிய சோழன் அப்படின்னா ராஜாதித்யன். அடுத்து இரண்டாம் பராந்தகன். இரண்டாம் பராந்தகன் அப்படிங்கிறவர் யாருன்னா சுந்தர சோழன். சுந்தர சோழன் தான் இரண்டாம் பராந்தகன். அடுத்து முதலாம் ராஜராஜன். இவரை பற்றி நமக்கு ஆல்ரெடி எல்லாம் தெரியும். மும்மடி சோழன், சிவபாத சேகரன், அருள்மொழிவர்மன் சொல்லுவாங்க, ராஜகேசரி, இதெல்லாம் ராஜராஜன் அவரோட பேர். அடுத்து ராஜேந்திரன். ராஜராஜன் அவருடைய மகன் ராஜேந்திரன். இவருடைய பேர், சிறப்பு பேர் கங்கை கொண்டான். கங்கை கொண்டான், கடாரம் கொண்டான், முடி கொண்டான், பண்டித சோழன், உத்தம சோழன். இந்த பண்டித சோழனும் உத்தம சோழனும் முக்கியமான ஒன்று, பார்த்துக்கோங்க. அடுத்து முதலாம் குலத்துங்கன். முதலாம் குலத்துங்கன் இந்த தசவதாரம் படத்தில் பார்த்தீங்கன்னா சுங்கம் தவிர்த்த சோழன் வரும், அது இவர் தான். சுங்கம் தவிர்த்த சோழன், திருநீற்று சோழன், நிலம் மலர்ந்த பெருமாள். நிலமளந்த பெருமாளும் முதலாம் குலத்துங்கன் தான். அடுத்து இரண்டாம் குலத்துங்கன் யார் பார்த்தோம்னா கிருமி கண்ட சோழன். அடுத்து மூணாவது குலத்துங்கன் சோழ பாண்டியன். பாண்டியர்கள் பார்த்தாச்சு, சோழர்கள் பார்த்தாச்சு. அடுத்து சேரன் செங்குட்டுவன், கடல் பிறக்கோட்டிய செங்குட்டுவன், உதயஞ்சேரல் பெருஞ்சோற்றுதியன், நெடுஞ்சேரலாதன், இமயவர்மன், ஆதிராஜன். இந்த ஆதிராஜன் அப்படிங்கிறது சோழர்கள் இல்லை, சேரர்கள். அதுவும் நெடுஞ்சேரலாதன். இதுவும் முக்கியமான ஒரு பாயிண்ட் தான், பார்த்துக்கோங்க. அங்கே தான் ட்விஸ்ட் இருக்கும். அடுத்து பார்க்க போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு கேள்வி. மலையலி மற்றும் தக்கான புற்றுநோய் என்று அழைக்கப்பட்டவர் யார்? அவரை அழைத்தவர் யார்? பதில் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு யார் அவங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து பல்லவர்கள். பல்லவர்களில் முதலாம் மகேந்திரவர்மன். இவருடைய சிறப்பு பேர் நிறையவே இருக்கும். சித்திரக்கார புலி, விசித்திர சித்திரன், மத்த விலாசம், போத்தரையன், குணபாரன், சத்ருமல்லன், புருஷோத்தமன், சேத்தகாரி. இதெல்லாம் இவருடைய சிறப்பு பெயர்கள். அடுத்து முதலாம் நரசிம்மன். இவருடைய சிறப்பு பெயர்லாம் என்ன இருக்கும் பார்த்தோம்னா வாதாபி கொண்டான், மாமல்லன். இதெல்லாம் முதலாம் நரசிம்மனோட சிறப்பு பெயர். அடுத்து மூன்றாம் நந்திவர்மன். இவருடைய சிறப்பு பெயர் காவேரி நாடன், கடல் நந்தி, சுழற் சிங்கன், தெல்லாரி எறிந்த நந்திவர்மன், கடற்படை அவனி நாராயணன். இதெல்லாம் முக்கியமான ஒன்று. அடுத்து குப்தர்கள். அவங்களோட சிறப்பு பெயர்னு பார்த்தோம்னா ஸ்ரீகுப்தர், கடோகஜர். 2 பேருக்குமே மகாராஜா அப்படிங்கிற ஒரு பட்டமும் இருக்குது, பேரும் இருக்குது. அடுத்து முதலாம் சந்திரகுப்தர். இவருடைய சிறப்பு பெயர் அதிராஜா. சமுத்திரகுப்தருக்கு கவிராஜா, இந்திய நெப்போலியன் என்றெல்லாம் சிறப்பு பெயர் உள்ளது, இதுவும் பார்த்துக்கோங்க. அடுத்து இரண்டாம் சந்திரகுப்தர். இவருடைய சிறப்பு பெயரும் பார்த்தோம்னா விக்ரமாதித்தர், விக்ரமச்சந்திரன், பிரம்மகுப்தர், தேவஸ்ரீ, விக்ரம தேவராஜ், நரேந்திர சிம்மன், சாகாரி, தேவகுப்தர். இதெல்லாம் இரண்டாம் சந்திரகுப்தருடைய சிறப்பு பெயர்கள். அடுத்து குமாரகுப்தர்.
குமாரகுப்தர் சக்கராதித்தன் என்றும் அழைக்கப்பட்டார். பாலாதித்யர் நரசிம்மகுப்தர் என்றும் அழைக்கப்பட்டார். அடுத்து நம்ம புக்கில் இருக்க இன்னொரு முக்கியமான டாபிக் முகலாயர்களின் சிறப்பு பெயர். முகலாயர்களில் பாபர் இருப்பார். பாபருடைய சிறப்பு பேர் பார்த்தோம்னா நம்பிக்கையை காப்பவர், இது பாபருடையது. ஹுமாயூன் அதிர்ஷ்டசாலி. அடுத்து அக்பர் எவ்வாறு அழைக்கப்படுறார் அப்படின்னா மகா அக்பர் அப்படின்னு அழைக்கப்படுவார். அப்படின்னா மிக பெரியவர் என்றும் பொருள்படுகிறது. அடுத்து ஜஹாங்கீர், இவர் நூர் உத்தீன் முகமது என்றும் அழைக்கப்படுகிறார். அப்படின்னா உலகத்தை கைப்பற்றியவர் அல்லது வெல்பவர் அப்படின்னு பொருள்படுகிறது. அடுத்து ஷாஜகான், இவருடைய சிறப்பு பெயர் பார்த்தோம்னா உலகத்தின் அரசர். நூர்ஜஹானுக்கு உலகத்தின் ஒளி. அவுரங்கசீப், அவருடைய இன்னொரு பேர் பார்த்தோம்னா அது ஆலம்கீர், உலகத்தை கைப்பற்றியவர். இந்த கைப்பற்றியவர் மேலே இருக்க 2 பேருக்குமே இருக்குது, அதனால தெளிவாக பார்த்துக்கோங்க. காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். லாஸ்ட் டைம் ரிவிஷன்.